இன்றைய முரளி 1/10/2025. பாப்தாதா மதுவனம். சாரம்சம் பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, ஒவ்வொரு இரவும் உங்கள் அட்டவணை பார்ப்பதுடன் ஒரு நாட்குறிப்பேட்டை வைத்திருந்தால் நீங்கள் இழப்பு ஏற்படாதிருப்பதில் அக்கறை கொண்டிருப்பீர்கள். வரவு எவ்வளவு, செலவு. கேள்வி: தந்தையின் எவ்விடயங்கள் முன்னைய கல்பத்தின் பாக்கியசாலி குழந்தைகளை உடனடியாகவே தொடுகின்றன? பதில்: பாபா ஒவ்வொரு நாளும் நினைவு செய்வதற்கான வழிகளை குழந்தைகளாக உங்களுக்கு கூறுகிறார். பாக்கியசாலி குழந்தைகள் மாத்திரமே இதனால் தொடப்படுகின்றார்கள். அவர்கள் உடனடியாக அவற்றை பயிற்சியில் இடுவார்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, தோட்டத்திற்கு சென்று சற்று நேரம் ஏகாந்தத்தில் அமர்ந்திருங்கள். பாபாவோடு இனிமையாக பேசுவதுடன் உங்கள் அட்டவணையையும் வைத்திருந்தால் நீங்கள் தொடர்ந்தும் முன்னேறுவீர்கள். லோன்லினஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? இல்லைன்னா சிலது அலோன் அப்படிங்கிறோம். லோன்லினஸ்னா என்ன அப்படின்னா, அப்படியே யாரும் இல்லாத ஒரு விரக்தியான நிலை. அலோனுன்னா என்னன்னா, குடும்பம் உள்ளுக்குள்ள எல்லா கூட இருந்தாலும் நம்ம விடுபட்டு இருக்கக்கூடிய நிலை இல்லையா? பாபா சொல்றாரு, இது லோன்லினஸ் கிடையாது, அலோன்லினஸ் கிடையாது. போய் ஏகாந்தமா உட்கார்றது தனிமையில. ஓம் சாந்தி. இராணுவத்தினர் முதலில் எச்சரிக்கப்படுகிறார்கள். என்ன எச்சரிக்கப்படுகிறார்கள்? கவனம் செலுத்துங்கள். தந்தையும் குழந்தையாக உங்களை எச்சரித்து வினவுகிறார். என்ன வினவுகிறார்? நீங்கள் ஆத்மாக்கள் என்ற நம்பிக்கையுடன் தந்தையை நினைவு செய்கின்றீர்களா? இந்நேரத்தில் மாத்திரமே தந்தை இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என குழந்தையாக உங்களிடம் கூறப்பட்டுள்ளது. தந்தை மாத்திரமே உங்களுக்கு கற்பிக்கிறார். கடவுள் பேசுகிறார். பிரதான விடயம் என்ன? கடவுள் யார்? உங்களுக்கு கற்பிப்பவர் யார்? இதுவே நீங்கள் முதலில் புரிந்து கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டிய விடயமாகும். பின்னர் நீங்கள் அதீந்திர சுகத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் எல்லையற்ற தந்தையை கண்டுவிட்டீர்கள் என்பதால் ஆத்மாக்களாகி நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்துடன் இருப்பதை அனுபவம் செய்ய வேண்டும். தந்தை ஒரு முறை மாத்திரமே உங்கள் ஆஸ்தியை உங்களுக்கு கொடுப்பதற்கு உங்களை சந்திக்கின்றார். எந்த ஆஸ்தியை கேட்கிற மேல், எந்த ஆஸ்தியை? அவர் 5000 வருடங்களுக்கு முன்னரும் செய்ததை போன்று மிகச்சரியாக முழு உலக ராஜ்யம் என்ற ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கின்றார். தந்தை வந்துவிட்டார் என்ற உறுதியான நம்பிக்கை கொண்டிருங்கள். அவர் எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இலகு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அவர் இதனை கற்பிக்க வேண்டும். சிறு குழந்தைகளுக்கு எதுவும் கற்பிக்கப்படுவதில்லை. அவர்கள் உதவிலிருந்து இயல்பாகவே மம்மா, பாபா என்ற வார்த்தைகள் வெளிப்படுகின்றன. ஏனெனில் அவர்கள் அவ்வார்த்தைகளை செவிமடிக்கின்றார்கள். சின்ன குழந்தைக்கு என்ன பண்றோம்? அம்மாவை பாரு, அப்பாவை பாருன்னு சின்னதுலயே பார்த்து பார்த்து அது இல்லையா, அது தானா வாய தொடர்ந்து சொல்லுது. அவர் ஆன்மீக தந்தை ஆவார். இந்த ஆத்மாவிற்கு உள்ளார்த்த மறைமுகமான போதை உள்ளது. ஆத்மாக்களே கற்க வேண்டும். பரமாத்மா பரம தந்தையே ஞானம் நிறைந்தவர். அவர் எதையும் கற்றதில்லை. அவருக்கு ஏற்கனவே இந்த ஞானம் உள்ளது. எதை பற்றி இந்த ஞானம்? ஆத்மாக்களாய் நீங்கள் இதனை புரிந்து கொள்கின்றீர்கள். சில நேரத்துல பாபாவை பத்தி, காரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாபா.
இந்த சமைக்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா சிவபாபா சொல்லுவாரா? அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. அவர் பாபா சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சது தான். இல்லையா? விசேஷம் இல்லையா? பெரிய இன்ஜினியரா இருக்கலாம். இல்லையா? ஆனா அவருக்கு சமைக்க வருமா என்ன? பார்க்க போனா அவருக்கும் சமையல் பண்றவருக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இல்லையா? ஒரு குயவனுக்கு கூட வித்தியாசம் கிடையாது. நீங்க ஒரு ஒரு மண்ணை வந்து மண்ணில் அந்த சட்டியெல்லாம் பண்றாங்களே, நீங்க கை வச்சு பண்ணி பாருங்க, பண்ணுவீங்களா? ஒண்ணு கூட பண்ண முடியாது. அவர் அப்படியே வச்சு என்ன அழகா ஷேப்ல கொண்டு வந்து அழகா வைக்கிறார் இல்லையா? அது எவ்வளவு குயிக்கா. அப்ப இந்த அளவுக்கு விஸ்தாரமா நினைச்சோம்னா இந்த உலகத்துல பெரியவங்க சின்னவங்க படிச்சவங்க படிக்கான்றவங்க ஒண்ணுமே இல்லை பார்க்க போனோம். இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு அதுதான். இல்லையா? நான் வந்து என்ன அது இந்த ஞானம் தான் என்கிட்ட இருக்கு. ஆத்மாக்களை நீங்கள் இதனை புரிந்து கொள்கின்றீர்கள். பாபாவிடம் முழு உலகினதும் ஆரம்ப இறுதியை பற்றி இந்த ஞானம் உள்ளது. ஒரே ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையும் எண்ணற்ற சமயங்களின் அழிவும் எவ்வாறு இடம்பெறுகின்ற என்பதை அவர் அறிவார். இதனாலே அவர் யாரு? ஜானி ஜானனார், அனைத்தும் அறிந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். அழகான தெளிவு கொடுக்கிறார். அஹ் ஜானி ஜானனார் அனைத்தும் அறிவார் என்ற மீனிங் இவ்வளவுதான். இந்த உலக சக்கரத்துடைய ஆரம்பம் மத்திய இறுதி தெரிஞ்சதுனாலதான் அவருக்கு பேரை தவிர்த்து உங்க மனசுல என்ன இருக்குன்றதெல்லாம் அவருக்கு தெரியாது. இல்லையா? ஜானி ஜானர் என்பதன் அர்த்தம் என்ன? எவரும் இதனை சற்றேனும் அறியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் கட்டாயமாக பின்வரும் ஸ்லோகத்தை எழுத வேண்டும் என குழந்தைகளாக உங்களுக்கு தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். என்ன ஸ்லோகன்? ஒரு மனிதர் என்ற ரீதி நீங்கள் படைப்பவரையோ அல்லது படைப்பின் ஆரம்பதி இறுதியோ அல்லது அதன் கால எல்லையோ அல்லது அது மீண்டும் மீண்டும் இடம்பெறுவதையோ அறியாதிருந்ததால் என்னவென்று கூறுவது? மீண்டும் மீண்டும் இடம்பெறுதல் என்ற வார்த்தையும் மிக முக்கியமானது. திருத்தங்கள் தொடர்ந்தும் இடம்பெற வேண்டும். கீதையின் கடவுள் யார் என்ற படம் முதற்தரமானது. இதுவே முழு உலகினும் முதன்மையான தவறாகும். பரமாத்மான பரமதந்தையை அறியாததால் ஒவ்வொருவருமே கடவுளின் வடிவம் என அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் யாருடைய குழந்தைகள் என ஒரு சிறு குழந்தையிடம் நீங்கள் வினவினால் அவர் இன்னாருடைய குழந்தை என பதிலளிப்பார். அதன் பின்னர் அவரிடம் அந்த இன்னார் யாருடைய குழந்தை என நீங்கள் வினவினால் இன்னார் இன்னாருடையவர் என அவர் பதிலளிப்பார். பின்னர் இறுதியில் அவர் எனது குழந்தை என அவர் கூறுவார். அவ்வாறு கடவுளை மக்கள் அறியாததால் நானே கடவுள் என அவர்கள் கூறி சின்ன குழந்தைங்களுக்கு பாபா எக்ஸ்பிளைன் பண்றார். அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்பாவை தெரியும், தாத்தாவை தெரியும் இல்லையா? மீறி போறவங்க வீட்டுல கொள்ளு தாத்தாவை தெரியும் இல்லையா? அவ்வளவுதான் தெரியும். அந்த குழந்தை போய் கேட்டா இதான் எங்க அப்பா இருக்கிறாரு. சரி, இந்த அப்பாவுடைய அப்பா அவர் இருக்கிறாரு, தாத்தா இருக்கிறாரு அப்படின்னு. தாத்தாவுடைய தாத்தா யாரு? அது சொல்ல சும்மா விளையாட்டுனா தான் அப்படின்னு. இந்த மாதிரிதான் இன்னைக்கு உலகத்துல கேட்டா என்ன சொல்றாங்க? ஏன்னா அது தெரியாது குழந்தைக்கு. அந்த மாதிரி நானே கடவுள் என அவர்கள் கூறுவார்கள். அவர்கள் அவரை அதிக அளவு வழிபடும் பொழுது அவரை அறியார். பிரம்மாவின் இரவு நினைவு கூறப்பட்டுள்ளது. ஆகையால் அது நிச்சயமாக பிராமணன் இரவாகவும் இருக்கும். இவ்விடயங்கள் அனைத்தும் கிரகிக்கப்பட வேண்டும். யோகத்தில் இருப்பவர்களாலேயே இவ்விடயங்களை கிரகிக்க முடியும். நினைவு ஒரு சக்தி என்றே கூறப்படுகிறது. இந்த ஞானம் உங்கள் வருமானத்திற்கான வழியாகும். நினைவை கொண்டிருப்பதன் மூலம் உங்கள் பாவங்களை அழிப்பதற்குரிய சக்தியை நீங்கள் பெறுகின்றீர்கள். உங்கள் புத்தி நியோகத்தை நீங்கள் தந்தையிடம் இணைக்க வேண்டும். வேறு எந்த நேரத்திலும் அல்லாது இந்த நேரத்தில் மாத்திரமே தந்தை இந்த ஞானத்தை கொடுக்கிறார். தந்தை என்று வேறு எவராலும் இதனை கொடுக்க முடியாது. ஏனைய அனைத்தும் சமய நூலாகவோ அல்லது பக்தி மார்க்கத்தின் கிரிகைகளாகவோ உள்ளன. இதனை ஞானம் என்று அழைக்க முடியாது. ஒரே ஒரு தந்தையிடம் மாத்திரமே ஆன்மீக ஞானம் உள்ளது. அவர் அதனை
பிராமணரை உங்களுக்கு மாத்திரமே கொடுக்கிறார். வேறு எவரிடம் இந்த ஆன்மீக ஞானம் இல்லை. உலகில் பல சமயங்கள், பிரிவுகள், உபப்பிரிவுகள் உள்ளன. பல்வேறு அபிப்பிராயங்களும் உள்ளன. அவை அனைத்தையும் விளங்கப்படுத்துவதற்கு குழந்தையாக நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டும். பல புயல்கள் உருவாகுகின்றன. எனது படகை அக்கறைக்கு எடுத்துச் செல்லுங்கள் என கூறப்படுகிறது, பாடப்பட்டுள்ளது. அனைவரது படகுகளும் அக்கறை அடைய முடியும் என்றில்லை. சில படகுகள் மூழ்கிவிடும், சில தண்ணீரில் மிதக்கும். 2-3 வருடங்களுக்கு பின்னரும் மூழ்கிய சில படகுகளுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி எவருக்கும் எதையும் தெரிவது இல்லை. சில படகுகள் முற்றாக நொறுங்கி துண்டுகளாகி விடுகின்றன. சில படகுகள் ஒரே இடத்திலேயே நிற்கின்றன. இதற்கு பெருமளவு முயற்சி தேவையாகும். இந்த படகுகளை பத்தியா பேசிட்டு இருக்கிறாரு? பாபா சொல்றாரு, ஆத்மா ஒன்ற படகு. நம்மளுடைய முயற்சியை பத்தி பாபா விளங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா? புருஷார்த்தத்துல சில கப்பல்கள் இடையிலே நொறுங்கி போயிடுது, அங்கேயே சிலது சுத்திட்டு இருக்குது, சிலது வருது, சிலது நிக்குது. இந்த மாதிரி பல வகையான படகுகள் இருக்கு. செயற்கையான யோகத்தை செய்கின்ற பலரும் வெளிப்பட்டுள்ளார்கள். பல யோக ஆசிரமங்கள் உள்ளன. வேறெந்த ஆன்மீக யோக ஆசிரமம் இருக்க முடியாது. தந்தை மாத்திரம் ஆத்மாக்களை உங்களுக்கு ஆன்மீக யோகம் கற்பிக்கின்றார். தந்தை கூறுகிறார், அதில் அட்ட யோகம் இல்லை. தந்தை கூறுகிறார், இது மிகவும் இலகுவான யோகம். இதனை போன்ற இலகுவானது எதுவும் இல்லை. ஒரு ஆத்மா சரீரத்துக்குள் பிரவேசித்து தனது பாகத்தை நடிக்கின்றார். அதிகபட்சம் 84 பிறவிகளே உள்ளன. ஏனையோருக்கு பிறவிகளின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. குழந்தைகளாய் உங்கள் சிலரின் புத்தியில் இவ்விடயங்கள் புகுகின்றன. பெரும் சிரமத்துடனே உங்கள் புத்தியால் இதனை கிரகிக்க முடிகின்றது. அங்க 8.4 மில்லியன் பிறவின்ட்டாங்க. தந்தை விளங்கப்படுத்துகின்ற முதலாவது விடயம் என்ன? நீங்கள் எங்கே சென்றாலும் முதலில் தந்தை அறிமுகத்தை கொடுங்கள். தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதற்கு பல வழிகளை உருவாக்குங்கள். அவர்களுக்கு இந்த நம்பிக்கை இருந்தால் மாத்திரமே தந்தையே சத்தியம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். தந்தை நிச்சயமாக உண்மையை மாத்திரமே உங்களுக்கு கூறுவார். அதை நீங்கள் சந்தேகிக்க கூடாது. நினைவு செய்வதற்கு முயற்சி தேவையாகும். இதிலேயே மாயிடமிருந்து எதிர்ப்பு உண்டாகுகின்றது. அவள் மீண்டும் மீண்டும் நீங்கள் நினைவை கொண்டிருப்பதை மறக்கச் செய்கின்றாள். இதனாலேயே பாபா கூறுகிறார், ஆரம்பத்தில் என்ன சொன்னார் தலைப்புல? உங்கள் அட்டவணையை எழுதுங்கள். அப்போது யார் நினைவு இருக்கிறார்கள் என்பதையும் எவ்வளவு நேரம் நினைவு இருக்கின்றார்கள் என்பதையும் பாபா பார்ப்பார். உங்களின் கால் பங்கினர் கூட அட்டவணையை எழுதுவதில்லை. பாபா கால் பங்கு கூட அட்டவணை, அது மிகவும் சிரமமானது. பந்தனத்தில் இருப்பவர்களும் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகுபவர்களுமே இரவு பகலாக நினைவில் இருக்கின்றார்கள். சிவபாபா, நான் எப்பொழுது இந்த உறவினரிடம் இருந்து விடுதலை அடைவேன்? ஆத்மாக்கள் அழைக்கின்றார்கள். என்னன்னு? பாபா, நான் எவ்வாறு இந்த பந்தனத்திலிருந்து விடுதலை அடைவது? நீங்கள் அதிக அளவு நினைவில் நிலைத்திருக்கின்றீர்களாயின் உங்கள் அட்டவணையை பாபாவிற்கு அனுப்ப வேண்டும். உங்கள் அட்டவணையை ஒவ்வொரு இரவும் எழுதுமாறும் அது ஒரு நாட்குறிப்பேட்டை வைத்திருக்குமாறும் உங்களுக்கு வழிகாட்டல் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நாட்குறிப்பேட்டை வைத்திருப்பதனால் இழப்பு ஏற்படும் என்ற பயம் உங்களுக்கு இருக்கும். இதனை பார்த்தால் பாபா என்ன கூறுவார்? அதிக அன்பிற்குரிய பாபாவை நீங்கள் மிக குறுகிய காலத்துக்கு நினைவு செய்கின்றீர்கள் என்றா கூறுவார்? இப்படி சொல்ல முடியாது. உங்கள் லௌகிக்க தந்தை உங்கள் மனைவி போன்றவர் நினைவு செய்கின்றீர்கள். இருப்பினும் இவ்வளவு குறுகிய நேரமேனும் உங்களால் என்னை நினைவு செய்ய முடியாதுள்ளது. அவர் சொல்லாரு, அவங்களை நினைவு செய்யறீங்க, ஆனா என்ன நினைவு செய்ய முடியாது. உங்கள் அட்டவணை எழுதினால் நீங்கள் ஏன் எழுத சொல்றார் பாபா?
வெட்கப்படுவீர்கள். இந்த நிலையில் உங்களால் உயர்ந்தோர் அந்தஸ்தை அடைய முடியாது என்பதை காண்பீர்கள். ஆகையாலே உங்கள் அட்டவணை நீங்கள் எழுத வேண்டும் என பாபா வலியுறுத்துகின்றார். தந்தையும் 84 பிரிவு சக்கரத்தின் நினைவு செய்தால் நீங்கள் என்ன ஆகுவீங்க? பூலோகத்தை ஆட்சி செய்பவர் ஆகுவீர்கள். சுயதர்சன சக்கரதாரி, விஸ்வராஜ்ய அதிகாரி. பிறரை உங்களை போன்றவர்களாக நீங்கள் ஆக்கினாலே என்ன பண்ண முடியும்? உங்கள் பிரஜைகளை உங்களால் ஆட்சி செய்ய முடியும். இந்த ராஜயோகம் சாதாரண மனிதனை நாராயணாக மாற்றுவதற்கு உரியது. இதுவே உங்கள் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். ஆத்மாக்களை பார்க்க முடியாது, ஆனால் அவர்களை என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். இவரின் ஒரு ஆத்மா உள்ளார் என்னதை புரிந்து கொள்ளப்படுகிறது. லட்சுமி நாராயண் ராஜன் நிச்சயமாக இருக்கும். அவர்களே அதிகளும் முயற்சி செய்தவர்கள். அவ்வாறே அவர்கள் புலமை பரிசை பெற்றார்கள். அவருக்கு நிச்சயமாக பல பிரஜைகள் இருப்பார்கள். ஏன் பாபா அப்படி சொல்றாரு? இதெல்லாம் எலெக்ஷன் மூலியமாக இல்லையா? பாபா சொல்றாரு உலக ரீதியில எலெக்ஷன்ல வின் பண்றாங்க இல்லையா? ஆனா பாபா சொல்றாரு இது செலெக்ஷன், எலெக்ஷன் கிடையாது இல்லையா? அவர் சொல்றாரு இது செலெக்ஷன். படிச்சு அதன் மூலியமாக தான் லக்ஷ்மி நாராயண் ஆகிறத தவிர்த்து அம்மா அப்பா ராஜாவா இருந்தாங்க நானும் ராஜா ஆயிடுறேன் அப்படின்னு எல்லாம் ஆக முடியாது இல்லையா? அவர்கள் அதிமேலானதோர் அந்தஸ்தையும் கோரினார்கள். அவர்கள் நிச்சயமாக பெருமளவு யோகம் செய்திருக்க வேண்டும். அவ்வாறே அவர்கள் திறமை செய்து எய்தினார்கள். உங்களால் ஏன் யோகம் செய்ய முடியாதுள்ளது என்பதற்கான காரணத்தை நீங்கள் அறிய வேண்டும். உங்கள் புத்தி உங்கள் வியாபாரத்தில் உள்ள சிக்கல்கள் அனைத்தையும் நோக்கியே திசை திருப்பப்படுகின்றன. அதிலிருந்து நேரத்தை ஒதுக்கி இதில் நீங்கள் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டும். நேரத்தை ஒதுக்கி சென்று என்ன பண்ணணும்? தோட்டத்தில் ஏகாந்தத்தில் அமர்ந்திருங்கள். பெண்களால் அங்கு செல்ல முடியாது. ஏன்? அவர்கள் வீட்டை பராமரிக்க வேண்டும். ஆண்களுக்கு இது இலகுவாக இருக்கும். முன்னைய கல்பத்தைச் சேர்ந்த பாக்கியசாலிகள் இந்த தொடுகையை உணர்வார்கள். இந்த கல்வி மிகவும் சிறந்தது. ஒவ்வொருவன் புத்தியும் அவரவருக்கே உரியது இல்லையா? எல்லாவித சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற வேண்டும். தந்தை உங்கள் அனைவருக்கும் வழிகாட்டலை கொடுக்கின்றார். ஆனால் குழந்தையாகி நீங்கள் அவற்றை பின்பற்ற வேண்டும். பாபா பொதுவான வழிகாட்டுகளை மாத்திரமே கொடுக்கிறார். ஒருவர் தனிப்பட்ட ஆலோசனையை கேட்டால் அதனையும் பாபாவினால் கொடுக்க முடியும். உங்களுக்கு இது இருக்குது, உங்களுக்கு தனிப்பட்டதுன்னா நீங்க கேட்கலாம். மக்கள் பெரிய மலையின் மேலே யாத்திரை செல்லும் பொழுது வழிகாட்டிகள் அவர்களை எச்சரிக்கின்றார்கள். அவர்கள் பெரும் சிரமத்துடனே செல்கின்றார்கள். தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு மிகவும் இலகுவான வழியை காட்டுகின்றார். என்ன? தந்தை நினைவு செய்யுங்கள். உங்கள் சரீர உணர்வு அனைத்தையும் முடித்து விடுங்கள். தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள். தந்தை உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்த பின்னர் மீண்டும் சென்று விடுகிறார் இல்லையா? பாபா நிரந்தரமா சரீரத்துக்குள்ள இருப்பாரா என்ன? பிரம்மா பாபாக்குள்ள இருக்க மாட்டார். வந்து போவார். தந்தை உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்த பின்னர் மீண்டும் சென்று விடுகிறார். ஒரு ஆத்மாவை போன்ற விரைவாக ராக்கெட் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு செகண்ட்ல போய் இன்னொரு இடத்துல பிறவி எடுத்துரும். மக்கள் சந்திரனுக்கு செல்வதற்கு முயற்சிப்பதில் அதிக அளவு நேரத்தை வீணாக்குகின்றார்கள். ஏன் இதெல்லாம் நடக்குது? அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த விஞ்ஞான கலை விநாசத்திற்கு உதவும். அவர்களிடம் விஞ்ஞானம் உள்ளது. உங்களிடம் என்ன உள்ளது? அவங்களது சயின்ஸ் பவர். உங்ககிட்ட என்ன இருக்குது? சைலன்ஸ் பவர். பாபா சொல்லார், இதுவே மௌன அமைதி. உங்களிடம் மௌனம் உள்ளது. உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தை நினைவு செய்யுங்கள். இதுக்கு பேர் என்ன? இதுவே மயான அமைதி.
இந்த ஆத்மாவாகிய நான் இந்த சரீரத்திலிருந்து வேறுபட்டவன். சரீரம் ஒரு பழைய சப்பாத்தாகும். பாம்பினதும் ஆமையினதும் உதாரணங்கள் உங்களையே குறிக்கின்றன. இல்லையா? பாம்புக்கு என்ன உதாரணம்? ஆமைக்கு என்ன? உங்களை எது குறிக்குது? பாம்புக்கு என்ன பாபா சொல்றாரு? இல்லையா? பாபா எப்படி பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி நீங்க எப்படி பண்ணணும்? இந்த சரீரத்தை எப்படி லேசா விடணும். அந்த உணர்வு. ஆமையோட விசேஷம் என்ன? ம்ஹும். ஆமா, பாபா சொல்றாரு செல்ஃப் கண்ட்ரோல். நீங்கள் இந்த ஞானத்தை ரீங்காரமிட்டு பூச்சிகளை போன்றுள்ள சாதாரண மனிதர்களை தேவர்களாக மாற்றுங்கள். அப்புறம் நீங்க என்ன ஆயிட்டீங்க? பாம்பிலிருந்து ஆமையாகி, ஆமையிலிருந்து ரீங்காரம் வட்ட விட்டுட்டீங்க. இதனாலதான் பக்தியில் அத்தனை பண்ணிட்டாங்களா என்னவோ தெரியல. இல்லையா? பாம்பா பிறப்ப. இல்லையா? நீ நாயா பிறப்பேன்னு சொன்னதுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கு. இதெல்லாம் நம்ம முருகனில் கேட்டு கேட்டு துவாபர யுகத்துல சாஸ்திரம் எழுதும் போது எழுதி வச்சிட்டோம் போல் இருக்குது. இப்படி நீ நாயா பிறப்ப பண்ணியா புத்தி மலங்கி போனதுனால. இல்லையா? இதெல்லாம் கேட்கறேன். பாபா இதெல்லாம் சொல்றார். ரீங்காடமென்று பூச்சிகளை போன்றுள்ள சாதாரண மனிதர் தேவர்களாக மாற்றுகின்றீர்கள். அவர்கள் நச்சுக்களிலிருந்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்ல வேண்டியது உங்கள் கடமையாகும். சந்நியாசிகள் யாகம் வளர்த்தல் அல்லது தபசா செய்தல் போன்றவற்றை செய்ய வேண்டிய அவசியமில்லை. பக்தியும் இந்த ஞானமும் இல்லறத்தினருக்கு உரியது. இல்லையா? சன்னியாசிகள் முக்திக்காக இதெல்லாம் செய்யறாங்க, செய்ய வேண்டியதில்லை என்றார். பக்தியும் இந்த ஞானமும் இல்லறத்தினருக்கு உரியது. சன்னியாசிகள் ஏன்னா சத்தியுகத்திற்கு செல்ல விரும்புவதில்லை. அவர்களுக்கு விடயங்களை பற்றி எதுவும் தெரியாது. அவர்கள் துறவற பாதையில் இருக்க வேண்டும் என்பது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. முழு 84 பிரிவுகளும் எடுத்துள்ளவர்கள் நாடகத்திற்கேற்ப தொடர்ந்தும் வருவார்கள். அவர்கள் தொடர்ந்தும் வரிசை கிரமமாக வெளிப்படுவார்கள். மாய மிகவும் சக்தி வாய்ந்தவர். கண்கள் அதிக குற்றம் புரியக்கூடியவை. நீங்கள் இந்த ஞானத்தின் மூன்றாவது கண்ணை பெறும் பொழுது உங்கள் கண்கள்கள் குற்றமற்றவை ஆகுகின்றன. பின்னர் அரைக்கல்பத்திற்கு அவை என்றுமே குற்றம் புரிவையாக ஆக மாட்டாது. அவை உங்களை பெருமளவு ஏமாற்றுகின்றன. நீங்கள் தந்தை எந்த அளவிற்கு அதிகமாக நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் பௌதிக புலன்கள் சாந்தமடையும். பின்னர் 21 பிரிவுகளுக்கு பௌதிக புலன்கள் விஷமம் எதுவும் இருக்க மாட்டாது. அங்கே பௌதிக புலன்களின் விஷமங்கள் எதுவும் இருக்க மாட்டாது. உங்கள் பௌதிக புலன்கள் அனைத்தும் அமைதியாகவும் சத்தோகுணியாகவும் ஆகுகின்றன. நீங்கள் சரீர உணவுடையவர்கள் ஆகிய பின்னரே அசுர சுபாவம் வெளிப்படுகின்றன. தந்தை உங்களை ஆத்ம உணர்வுடைய ஆக்குகிறார். நீங்கள் அரைக்கல்பத்திற்கான ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அதிக முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருகின்றீர்கள். நீங்கள் ஆத்ம உணர்வு ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எளிமையா வராது. அப்பொழுது உங்கள் பௌதிக புலன்கள் உங்களை ஏமாற்ற மாட்டாது. இறுதி வரை இந்த யுத்தம் தொடரும். ஆத்ம உணர்வு, சரீர உணர்வு. நீங்கள் உங்களுடைய கர்மாத்திய ஸ்திதியை அடையும் பொழுது அந்த யுத்தம் ஆரம்பமாகும். நாளுக்கு நாள் ஓசை எங்கும் பரவும். மக்களுக்கு மரண பயம் ஏற்படும். தந்தை கூறுகிற அண்ணன் கூறுகிற இந்த ஞானம் அனைவருக்குமானது. தந்தையின் அறிமுகத்தை மாத்திரம் கொடுங்கள். ஆத்மாக்களாக நாங்கள் அனைவரும் சகோதரர்கள். நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு தந்தை நினைவு செய்கின்றீர்கள். எந்த மதமானாலும் சரி, தந்தை நினைவு செய்கிறார். அவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் கூறுகின்றீர்கள் தந்தையான கடவுள். இயற்கையின் மீது நம்பிக்கை கொண்டுபவர்கள் உள்ளனர். இயற்கை தான் கடவுள்னு சொல்றார். எவ்வாறாயினும் கடவுள் இருக்கின்றார். முக்தியும் ஜீவன் முக்தியும் பெறுவதற்கு மக்கள் அவரை நினைவு செய்கின்றார்கள். இப்ப சொல்றாங்க பிரபஞ்ச சக்தி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அனாதியான முக்தி என்பது இல்லை. உலக வரலாறையும் புவியிலும் மீண்டும் மீண்டும் சுழல வேண்டும். சத்தியுகம் இருந்த பொழுது ஒரே ஒரு பாரதமே இருந்தது என புத்தியும் கூறுகிறது.
மக்களுக்கு எதுவுமே தெரியாது. லக்ஷ்மி நான் ராஜ்யம் இருந்தது. இது நூறாயிரக்கணக்கான வருடங்களுக்கான விடயமாக இருக்க முடியாது. அது நூறாயிரக்கணக்கான வருடங்களுக்குரியதாயின் ஜனத்தொகை மிக அதிகமாக இருந்திருக்க வேண்டும். தந்தை கூறுகிறார், கலியுகம் இப்பொழுது முடிவடைய உள்ளது. சத்தியகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. கலியுகம் இன்னும் குழந்தை பருவத்திலேயே உள்ளது என்றும் அதன் கால எல்லை பற்பல ஆயிரம் ஆண்டுகள் என்றும் அம்மக்கள் நம்புகின்றார்கள். ஆனால் சக்கரம் 5000 வருடங்களுக்கு மாத்திரமே கொண்டது என்பதை குழந்தையாக நீங்கள் அறிவீர்கள். அவங்க சொல்றதுக்கும் பாபா சொல்றதுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம். அது சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் இல்லையா? பாரதத்தின் ஸ்தாபனை இடம்பெறுகிறது. பாரதம் இப்பொழுது சொர்க்கமாகி கொண்டிருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றோம். தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? இப்பொழுது சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இதுவே நீங்கள் அவர்களுக்கு கூற வேண்டிய முதலாவது விடயமாகும். அவர்களுக்கு தந்தை மீது நம்பிக்கை ஏற்படும் வரை தொடர்ந்தும் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு அவர்களுக்கு விடை கிடைக்காத பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், என்னென்ன கடவுளே உங்களுக்கு கற்பிக்கிறார் என்று நீங்கள் எங்களுக்கு கூறுகின்றீர்கள், ஏனெனும் உங்களுக்கும் எதுவும் தெரியாது. ஆகையால் முதலில் விடயங்களை மாத்திரமே கூறுங்கள். முதலில் அவர்களுக்கு தந்தையின் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அதாவது உண்மையில் ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தை ஒருவரே, அவரை படைப்பவர் என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அவர் நிச்சயமாக சங்கமிகத்தில் வருகிறார். தந்தை கூறுகிறார், நான் ஒவ்வொரு கல்பத்திலும் ஒவ்வொரு யுகத்திலும் வருவதில்லை. இது வேற தப்பு இல்லையா? ஒவ்வொரு யுகத்திலேயும் வராருன்னா ஏன் யுகம் இவ்வளவு மோசமா இருக்கு? கீழே இறங்கிட்டு வர்றது. நான் இப்ப எங்க வரேன்? நான் சக்கரங்களின் சங்கமிகத்திலே வருகிறேன். சங்கமமாமே யுகம் இல்லை இல்லையா? பாபா சொல்றாரு, யுகத்துடைய அதாவது சக்கரத்துடைய சங்கமகத்தில் நானே புதிய உலகை படைக்கின்றேன். நான் எவ்வாறு சக்கரத்தின் இடையில் வர முடியும்? நான் பழையதற்கும் புதியதற்கும் இடையில் வருகிறேன். இதுவே அதிமேன்மையான சங்கமிகம் என அழைக்கப்படுகிறது. இங்கே நீங்கள் மேலானவர்களாகின்றீர்கள். லக்ஷ்மி நாராயணமே அனைவர்களும் அதிமேன்மையானவர்கள். இந்த இலக்கும் குறிக்கோளும் மிகவும் இலகுவானது. இதன் ஸ்தாபனை இப்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றது என அவர்களிடம் கூறுங்கள். அதிமேன்மையானது என்ற வார்த்தை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும் என பாபா உங்களிடம் கூறியுள்ளார். ஏனெனில் நீங்கள் இங்குதான் சீரழிந்தவர்களிலிருந்து அதிமேன்மையானவர்களாக மாறுகின்றீர்கள். நீங்கள் இப்பிரதான விடயங்களை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் நிச்சயமாக காலங்களுக்கான திகதிகளையும் எழுத வேண்டும். உங்கள் ராஜ்யம் ஆரம்பத்தில் தொடங்குகின்றது. ஏனைய ராஜ்யம் ஆரம்பத்தில் இருப்பதில்லை இல்லையா? இஸ்லாம் இருக்கு, கிறிஸ்டியனுடைய ராஜ்யம் தொடங்குதா இல்லை. அந்த சமயஸ்தாபர்கள் வந்த பின்னரே அச்சமயங்கள் விரிவடைகின்றன. அவர்களின் மில்லியன் கணக்கானார் இருக்கும் பொழுது அவர்கள் ராஜ்யம் ஆரம்பமாகிறது. கிறிஸ்டியன் இயேசுநாதர் வந்தாரு, அப்புறம் அது வளர்ந்தது, அப்புறம் கிறிஸ்டியனுடைய ராஜ்யம் இருந்தது இல்லையா? அப்போ அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஜூயிஸ் தான் இருந்தான். திருஷ்டியெல்லாம் படிச்சாங்கன்னு தெரியும். உங்கள் ராஜ்யம் சத்தியுகத்தில் ஆரம்பத்திலேயே தொடங்குகிறது. சத்தியுக ராஜ்யம் எங்கிருந்து வந்தது என்பது எவரது புத்தியிலும் புகுவதில்லை. கலியுகத்தின் இறுதியில் பல சமயங்கள் உள்ளன. எனவே சத்தியுகத்தில் எவ்வாறு ஒரே ஒரு தர்மமும் ஒரே ஒரு ராஜ்யம் இருந்திருக்க முடியும்? அங்கே வைரங்களும் ரத்தினங்களும் பதிக்கப்பட்ட பல மாளிகைகள் இருந்தன. பாரதம் வைகுந்தம் என அழைக்கப்படும் வகையில் இருந்தது. இது 5000 வருடங்களுக்கு முன்னரான விடயமே. 100,000கணக்கான வருடங்களாயில் அது எவ்வாறு கணக்கிடப்பட்டிருக்க முடியும்? பாபா கேட்க, அதன் கணக்கு எவ்வாறு இருந்திருக்க முடியும்? மனிதர்கள் மிகவும் குழப்பம் அடைந்துள்ளார்கள். இப்பொழுது இதனை அவர்களுக்கு யாரால் விளங்கப்படுத்த முடியும்? அவர்கள் தாம் அசுர ராஜ்யத்தில் இருப்பதை நம்புவதில்லை. அவங்க நரகத்தில் இருக்கேன்னு கேட்டு சொன்னா நம்புவாங்களா? இப்பதாங்க சொர்க்கம் என்னென்ன வந்திருக்குது. தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர்களும் முற்றிலும் விகாரமற்றவர்களும் என்பதே தேவர்களின் புகழாகும்.
அவர்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் என்பதால் அவர்களிடம் 5 விகாரங்களும் இருப்பதில்லை. ஆகையால் தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? நினைவே பிரதான விடயம். 84 பிறவிகளுக்கு பின்னர் நீங்கள் தூய்மையற்றவர்களாகி உள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது தூய்மையானவர்களாக வேண்டும். இதுவே நாடகத்தின் சக்கரமாகும். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதன் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாரணைக்கான சாராம்சம் என்னவாக இருக்கும்? 1. இந்த ஞானத்தின் 3வது கண்ணை பயன்படுத்தி உங்களை ஏமாற்றுகின்ற கண்களை என்னாக்கணும்? குற்றமற்றதாக ஆக்குங்கள். நினைவு செய்வதனால் மாத்திரம் உங்கள் பௌதிக அங்கங்கள் அமைதி அடைந்து முற்றிலும் தூய்மையாகும். ஆகால் இந்த முயற்சியை மாத்திரம் செய்யுங்கள். 2. உங்கள் வேலையின் பொழுதும் ஏகாந்தத்தில் இருந்து நினைவு செய்வதற்கு நேரம் ஒதுக்குங்கள். உங்களால் யோகம் செய்ய முடியாமல் இருப்பதற்கான காரணத்தை கண்டறிய முயற்சி செய்யுங்கள். பல காரணங்கள் இருக்கு. சில நேரத்தில் நிறைய சாப்பிட்டாலும் யோகா வரும். காலையில் நைட்டு கம்மியாக சாப்பிடுவேன். தெரிய தூங்கினாலும் யோகா வராது. ஸோ காரணம், பல காரணங்கள் இருக்கலாம் இல்லையா? ஏதோ ஒரு காரணம் நம்மளை யோகா பண்ண விடாம இருக்கு. உங்கள் அட்டவணை நிச்சயமாக எழுதுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சகித்துக் கொள்ளும் சக்தியை கிரகித்து எல்லோரின் மீதும் அன்புடையவராகி அதன் மூலம் அழியாத இனிமையான பலனை பெறுவீர்களாக. நீங்கள் சகித்துக் கொள்ளும் சக்தியை கிரகித்து எல்லோரின் மீதும் அன்புடையவராகி அதன் மூலம் அழியாத இனிமையான பலனை பெறுவீர்களாக. எதையாவது சகித்துக் கொள்ளுதல் என்றால் நீங்கள் இறங்க வேண்டும் என்பதன் அர்த்தமல்ல, ஆனால் எல்லோரின் இதயத்திலும் அன்புடன் வாழ்வதாகும். ஒருவர் எவ்வளவுதான் எதிர்த்தாலும், அவர் ராவணனை விட பயங்கரமாக இருந்தாலும், நீங்கள் ஒரு தடவை மட்டுமின்றி 10 தடவைகள் அதை சகித்துக் கொள்ள வேண்டி இருந்தாலும், சகித்துக் கொள்ளும் புத்தியின் பலன் அழியாததும் இனிமையானதும் ஆகும். நீங்கள் அதிகளவு சகித்துக் கொண்டீர்கள், மற்றவரும் சிறிதளவு சகித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒருபொழுதும் நினைக்காதீர்கள். இதுதான் நம்மளுடைய பிரச்சனையே. உங்களுக்கு ஏதாவது தற்காலிகமாக பலன் கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். கருணை உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். இதுவே சேவை செய்கின்ற உணர்வாகும். சேவை செய்ய விரும்புபவர்கள் எல்லோருடைய பலவீனங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். அவற்றை அவர்கள் எதிர்க்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய தாரணை பாருங்கள். அதான் ஒரு நீங்க கேள்விப்பட்டிருங்க, அந்த காலத்துல போனாங்க, அந்த கால பாத யாத்திரை போனாங்க அப்படின்னா கன்னியாகுமரி டு டெல்லி ஒவ்வொரு குழுவாக பிரிஞ்சு போனாங்க. அதெல்லாம் பழைய பிரதர் இருக்காரு அங்க சாந்தி தாம் சென்னையில். அவர் பேரு மதன் பிரதர்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் லீட் பண்ணி கூட்டிட்டு போனார். அவர் ஒரு அனுபவம் சொன்னார். ஏன்னா குரூப்பாக போகும்போது எல்லாருக்கும் சன்ஸ்காரம் தானே. சைக்கிள் யாத்திரை போனாங்க, இதெல்லாம் போனாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துல போகும்போதும் ஒவ்வொருத்தரும் அவரை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. இவர் பண்ணுறாரு, அவர் அப்படி பண்ணுறாரு, இவர் யாத்திரையில் இருந்தால் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும், இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு. அப்போ அவர் சொன்னார், இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்லி சொல்லி நான் ஒவ்வொருத்தராக எடுத்துட்டேன்னா டெல்லியில் போய் யாத்திரை வந்து சேர்ந்தவங்க வந்து முன்னாடி நான் போய் திரும்பி பார்த்தா ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. நான் ஒருத்தன் தான் அங்கே நிற்கணும். அதனால அப்படியெல்லாம் இல்லை. இதுதான் என்ன, எல்லாத்தையும் எல்லா வகையிலையும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? சகித்து கொண்டு நீங்கள் போய் தான் போகணும் அப்படின்னு இல்லையா? பாபா சொல்றாரு, சகித்து கொள்வது என்பது என்ன அர்த்தம்?
பலவீனங்களை ஏற்றுக்கொள்வார்கள், அவற்றை அவர்கள் எதிர்க்க மாட்டார்கள் இல்லையா? அப்படிதான் வரும், பேக்கேஜா தான் வரும் இல்லையா? எங்கேயாவது பர்ஃபெக்ட் கணவன், பர்ஃபெக்ட் மனைவி, பர்ஃபெக்டான குழந்தைகள்னு எங்கேயாவது இந்த உலகத்தில் இருக்காங்களா? ஒரு பேக்கேஜோட தான் வரும். நிறை குறை எல்லாமே நிறைஞ்சதான் வரும். அதை ஏத்துக்கிறவங்க தான். இல்லைன்னா ஸ்லோகம்: கடந்து சென்ற எல்லாவற்றையும் மறந்து கடந்த காலத்து விடயங்களிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் சதா எச்சரிக்கையாக இருங்க இல்லையா? கடந்ததை என்ன பண்ணணும்? உம், நீங்க பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? என்ன சொல்றாங்க இல்லையா? பாஸ்ட் இஸ் ஹிஸ்டரி, ஃபியூச்சர் இஸ் மிஸ்ட்ரி, ப்ரெசன்ட் இஸ் ஏ கிஃப்ட். இந்த ஹிஸ்டரி நீங்க தான் மாற்ற முடியுமா? படிச்சிருக்கிறோம் இல்லையா? சோழ படையெடுப்பு, கலிங்க படையெடுப்பு இல்லையா? பிரிட்டிஷ் வந்தது இல்லையா? இப்ப பிரிட்டிஷ் செஞ்சதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த நாட்டுக்கு நமக்கு ஒரு உறவு ஏற்பட முடியுமோ? இப்போ பாபா சொல்லாரு, ஓகே, நடந்து போச்சு, அதுல இருந்து ஒண்ணு கத்துக்கிட்டாச்சு, இனி நம்ம எப்படி இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மனிதன் வந்து 80% கடந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான். நீங்க உங்க எண்ணத்தை செக் பண்ணி பாருங்க. பாஸ்டத்தை பத்தி தான் நிறைய நினைவுகள் ரெக்கார்டிங் ஆயிருக்குல்ல, அது வரும். இல்லைன்னா ஃபியூச்சரை பத்தி ஒரு பயம், அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ, நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி ஆனா, அது இப்படி ஆனா, நான் இப்படி இறந்துட்டேன்னா, நான் இப்படி போயிட்டு ஏதோ ஒன்று. ப்ரெசண்ட்ல யாரும் வாழ்றது இல்லைல்ல. பாபா சொல்ல, ரைட்டு ரைட்டு, பாஸ்ட்ல கத்துக்கிட்டோம் இல்லையா? சும்மா மறக்க முடியாதுல்ல, மன்னிச்சதான் மறக்க முடியும் இல்லையா? ம். அவைக்த சமிஜை: யோக சக்திகளுடன் உங்கள் மனதால் உங்களுடனும் மற்றவர்களுடன் பரிசோதனை செய்யுங்கள். எப்படி பாப்தாதாவிற்கு கருணை உள்ளதோ அவ்வாறே குழந்தைகளாகி நீங்களும் மாஸ்டர் கருணை நிறைந்தவர்கள் ஆக வேண்டும் இல்லையா? உங்களின் மனப்பாங்கினால் தந்தையிடமிருந்து நீங்கள் பெற்ற சக்திகளை சூழலில் மூலம் ஆத்மாக்களுக்கு வழங்குங்கள். குறுகிய காலத்தில் நீங்கள் முழு உலகத்திற்கும் சேவை செய்வதுடன் பஞ்ச பூதங்கள் என உட்பட எல்லோரையும் தூய்மை ஆக்குவதற்கு உங்களின் மனதால் துரிய கதியில் சேவை செய்யுங்கள். யோக சக்திகளுடன் பரிசோதனை செய்யுங்கள். எப்படி பாப்தாதர் கருணை உள்ளதோ அவ்வாறே குழந்தையாகி நீங்களும் மாஸ்டர் கருணை நிறைந்தவர்கள் ஆக வேண்டும். உங்களின் மனப்பாங்கினால் தந்தையிடமிருந்து நீங்கள் பெற்ற சக்திகளை சூழலின் மூலம் ஆத்மாக்களுக்கு வழங்குங்கள். குறுகிய காலத்தில் நீங்கள் முழு உலகத்திற்கும் சேவை செய்வதுடன் பஞ்ச பூதங்கள் உட்பட எல்லாவற்றையும் தூய்மையாக்குவதற்கு உங்களின் மனதால் துரிய கதியில் சேவை செய்யுங்கள். யோக சக்திகளுடன் பரிசோதனை செய்யுங்கள் இல்லையா? இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும், வைப்ரேஷன் அனுப்பிச்சு பார்க்கணும் இல்லையா? இதை சிவானி பென் ஒரு கிளாஸ்ல சொல்றாங்க. இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு ட்ரெயினில் போனாங்களாம். ட்ரெயினில் போகும்போது ஒரு இடம் வந்து உட்கார்றது பிரச்சனையா இருந்தது. அது அப்போதான் அவங்க கிளாஸ்ல எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து யோக சக்தி மூலியமா நம்ம வந்து அதை பிரயோகம் பண்ணி பார்க்கணும். சரி, இப்போ இவர் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. இவங்க நம்ம பொதுவாக நினைப்போம்ல, நம்ம ஒரு குரூப் எப்படி உட்கார்ந்தா நல்லா இருக்கும், அவர் ஒரே ஒருத்தர் 2 பேர் இருக்கா, அப்படி மாற்றி உட்கார்ந்தா நல்லா இருக்கும் அப்படி. சரி, இவங்க எதுவுமே சொல்லலையாமா. சரி, இவங்கக்குள்ள பேசிட்டாங்களாமா. சரி, இப்போ பெஞ்சி நீங்க சொன்னீங்க தானே சிஸ்டர், இப்போ நம்ம அதை பிரயோகம் பண்ணி பார்க்கலாமா? ரைட்டு, பிரயோகம் பண்ணி பார்க்கலாம். சரி, அந்த ஆத்மா அதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சு அங்கே போகட்டும், அவங்க வந்து இங்கே உட்காரு. இவங்க எதுவுமே சொல்லல, உட்காந்துட்டு அப்படியே யோகா பண்ணாங்க. இனி இருக்கிறவங்க அந்த பக்கம் உட்கார்ந்தாங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து எல்லாரும் ஒரே சங்கல்பத்தோட அப்படியே யோகம் பண்ணாங்க.
5 நிமிஷம் கழிச்ச உடனே அந்த பிரதர் மெல்லமா, நீங்களாம் ஒரே குரூப்பா வந்திருப்பீங்க போல் இருக்குது. அங்க பேர் இருக்காங்க போல. நாங்க 2 பேரும் வேணா அங்க சேஞ்ச் ஆகிக்கிறோமே. நீங்க இங்க உட்காருங்களேன் அப்படின்னா. வேலை செஞ்சிருச்சு, வேலை செஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்கன்னு அந்த பாபா சொல்றாருல, நீங்க யோகா பவர் இருக்குது. அப்போ அது நீங்க பிரயோகம் பண்ணி பாருங்க அப்படிங்கிற இல்லையா? அந்த மாதிரி அதுதான் அப்போ என்ன ஆகும்? அந்த யோக சக்திகளுடன் பிரயோகம் செய்து செய்யுங்கள் அப்படிங்கிற. அச்சா. ஓம் சாந்தி. ஓகே. சரி, பாபா என்ன சொல்றாரு இன்னைக்கு? அதான் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம வந்து அட்டவணையை வைக்கணும். அது தினக்குறிப்பு. ம் அந்த இது அப்போதான் நம்ம மறக்க மாட்டோங்கிறதுக்காக வேண்டிதான் அப்படி சொல்றாரா? பாபா சொல்றாரு, அப்பதான் உங்க லாப நட்ட கணக்கு தெரியும் இல்லையா? ம் அட்டவணை வைக்கணும். அப்ப நாட்குறிப்பு வைக்கணும். ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க பார்க்கும் போது வெட்கப்படுவீங்க அப்படிங்கிறாரு இல்லையா? பாபா ஏன் நினைக்கல அப்படின்னு முன்னேற்றத்துக்காக பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, 5000 வருடத்துக்கு முன்னாடியும் நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்தாப்புல எப்பவும் வராது. அதுவும் புருஷோத்தம சங்கம யுகத்துலதான் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அதனால சங்கமமாமே யுக யுகன்னு சொல்லக்கூடாதுன்றார் இல்லையா? கல்பத்துடைய சங்கமிகம் தான் சொல்லணும் அப்படி. அது மேன்மையான யுகம். ஏன்னா ரொம்ப சீரழிந்தவர்களிலிருந்து ரொம்ப மேன்மையானவர்களாக ஆகக்கூடிய ஒரே யுகம் இதுதான். ஏன்னா யுக யுகன்னு சொன்னா அப்ப அந்த யுகம் வந்த பிறகு யுகம் மேல போகல. கடவுள் அந்த இடம் அதுக்கப்புறம் அது மேன்மையாகணும்ல. அப்ப அவன் கடவுள் சத்தியுகத்துக்கும் திரேதயுகத்துக்கு வந்திருந்தாருன்னா அப்புறம் ஏன் கீழே இறங்குது? திரேதயுகத்துக்கு துவாபர யுகத்துக்கு இடையில வந்திருந்தாருன்னா திரேதாயுகம் ஏன் துவாபர யுகமா மாறிச்சு? கிருஷ்ணரை துவாபர யுகத்துல காமிச்சிருக்கிறாங்க, கீதா ஞானம் சொன்னாருன்றாங்க. ஆனா அவர் வந்த பிறகு துவாபர யுகம் கலியுகம் ஆயிடுச்சு. அப்ப எப்படி அந்த காலகட்டத்தில் இறைவன் வந்திருக்க முடியும் அந்த யுகங்கள் இடையில அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. அதனால பாபா சொல்றாரு, இல்ல கல்பத்துடைய சங்கமிகத்துல தான் வரும். அவர் மேல நம்ம முழு நம்பிக்கை வைக்கணும். இந்த ஆன்மீக ஞானத்தை தந்தையை தவிர வேற ஒருத்தராலையும் சொல்ல முடியாது சொல்றாரு. அதுக்கப்புறம் பாம்பை பற்றியும் ஆமை பற்றியும். பாம்பு, ஆமை, ரீங்காரமிடும் வண்டுகள். இது மூணையும் பாபா குறிப்பிடுறாரு இல்லையா? அது ரீங்காரமிடும் வண்டு போல நீங்க மற்றவங்களை புழுக்களில் இருந்து பட்டாம்பூச்சியா மாத்தணும். அதே நேரத்துல பாம்பை போல இந்த உடல் உணர்வை விடணும், சரீரத்தை. 3வது பாபா ஆமை போல இல்லையா, நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரைஸ் அப்படின்னு இருக்கணுங்கிறார். சுயதர்சன சக்கரதாரி விஸ்வரூபாரி. சொல்ற சுயதர்சன சக்கரதாரியை இருக்கிறவங்க தான் விஸ்வராஜ் அதிகாரியாக ஆக முடியும். யோகம் பண்ணினா நினைவு யாத்திரையில இருந்தானே நல்ல யோகம் வரும். நினைவு யாத்திரை பாபா சொன்னார். பிரதான விடயம் ஆத்மா என்று உணர்ந்து அப்புறம் அவரை நினைக்கிறது தான் பிரதான விடயம் என்கிறார். அப்புறம் நாங்க 3வது கண்ணை பெற்றாலும் நாங்க குற்றமிட்ட பார்வை கொண்டிருப்போம். சிவில் ஐஸ்டு என்றார் பாபா. சிவில் ஐஸ் ஐனா கண். பாபா சிவிலைசேஷன் அப்படிலாம் சொல்றாங்க. நான் பாபா சொல்றாரு, இந்த கண்ணு தான் ரொம்ப ஏமாத்துது இல்லையா? கண்ணு தான் என்ன பண்றாங்க, இந்த நீதி தேவதைக்கு கண்ணை கட்டிடுறாங்க.
ஏன்னா கண்ணு பார்க்கும்போது இந்த கண்ணு மூலியமா பார்க்கவங்க மேல நம்மளுடைய பார்வை மாறிடும் இல்லையா? வெளியில பார்க்கும்போது ரொம்ப அப்பாவியே தெரிவாரு. நீங்க அந்த பிரபாவத்துக்கு வந்துட்டு அவர் குற்றமற்றவர் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அவர் தான் பெரிய குற்றம் பண்ணியிருப்பார் இல்லையா? அப்ப கண்ணு என்ன பண்ணுது? அவங்கள வந்து ஒரு வகையில தீர்ப்பு முடிவெடுக்கிறதுக்கு அது கஷ்டமானது இல்லையா? அது சில விஷயம் உங்களுக்கு அழகானதாக படலாம், சில விஷயங்கள் உங்களுக்கு ஈர்ப்புடையதாக இருக்கலாம், சிலது வந்து உங்களுக்கு வெறுப்பு உடையதாக இருக்கலாம் அவங்க appearance இல்லையா? அது உங்களுடைய பர்சனல் வெறுப்பு இல்லையா? சில பேருக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணா பிடிக்காது. ட்ரெஸ்ஸை பார்த்தாலே சில பேருக்கு மோசமானவங்கன்னு டிசைட் பண்ணிடுவாங்க இல்லையா? ஆ. முடி அப்படி இப்படி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. பெரிய மீசையெல்லாம் முறுக்கி அப்படியே அப்படியே வந்து வச்சிருந்தா, ஐயோ ஒரு பயங்கரமான முரடனா இருப்பார் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்துருவோம். இது கண்ணு பார்த்துருச்சு இல்லையா? ஆனா ரொம்ப அவர் சாந்தமான ஆளா இருப்பார், ரொம்ப அப்பாவியா இருப்பார். இன்னொருத்தர் பார்த்தா பார்த்தா அப்படியே நிற்பாரு. அப்போ அவர் வந்து கண்ணு எல்லாத்துலேயும் ஏமாத்திடும். பொருளை பார்த்தா இல்லையா, சாப்பாடை பார்த்தா, எது பார்த்தாலும் கண்ணு ஈர்ப்புக்கு. இன்னொருத்தருடைய தட்டுல 2 லட்டு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு ஈர்ப்பு வந்துடும். நமக்கு ஏன் கம்மியா வச்சுட்டாங்க? எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. கண் என்பது என்ன பண்ணுது? கண்ணை வந்து உங்களை ஏமாத்தும். அப்போ ஆத்மாவை பார்க்கணும். அப்போ 3வது கண்ணை திறந்தாதான் ஆத்மாவை பார்க்க முடியும். அவங்க ட்ரெஸ்ஸையோ அவங்க இருக்கக்கூடிய பொசிஷனோ இல்லையா, அதையெல்லாம் மறந்துட்டு நீங்க பார்வை வந்து தூய்மையான பார்வையா இருக்கு இல்லையா? அவங்க மேல கருணை, அன்பு எல்லாமே ஏற்படும். இல்லைன்னா படாது இல்லையா? மௌன சக்தி பற்றி சொல்றாரு. மௌன சக்தி. உம் உங்களுக்கு இன்னும் சச்சின் இருக்காரு, மௌன சக்தி பற்றி சொல்றாரு. அவர் சொல்றாரு, உலகத்துல சயின்ஸ் பவர் இருக்கு, உங்களுக்கு சைலன்ஸ் பவர். பார்க்க போனா சயின்ஸே சைலன்ஸ் இதெல்லாம் பிறக்குது. அவங்க கூட சொல்றாங்க, ஏகாந்தமா பாவனி கூட போக சொல்றாரு. கார்டன்ல உட்காந்து ஏகாந்தமா நினைக்கின்ற தாய்மார்களுக்கு ஒருக்கு கஷ்டம், கணவர்களுக்கு போலாம் அப்படின்றாரு. அந்த காலத்து தாய்மார்களை சொல்றாரு. இந்த பேர் பாதி பேருக்கு சமைக்கவே தெரியாது, எங்க போய் பாபான்றது ஏகாந்தம் என்பது. ஏன்னா ஆத்மாவும் ஏகாந்தமானது தானே, ரொம்ப சைலன்ஸ் ஆன அந்த தனிமை, அந்த இது அலோனா இருக்குது. பாபா சொன்னாரு, பாபா கூட அந்த ஈஸியாக தொடர்புக்காக சொல்றேன். கூட உட்காந்து நம்ம ஒரு 2 hours இல்ல 3 hours பண்ணிட்டு வீட்டுக்கு போனா நம்ம நினைச்சதெல்லாம் பாபா நடத்தி கொடுத்துருவாரு. அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கும் சொல்றாரு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. பாபா சொல்ற யோக சக்தியை கையாண்டு பாருங்க, அப்ளை பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு இல்லையா? ஆசீர்வாதத்தில் சொல்றேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பட்டியில ஜெகதீஷ் பாய் கிளாஸ்ல நான் ஷேர் பண்ண, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. இப்போ வந்து ஒரு பிகே இருக்காரு, அவருக்கு ஓகே உடம்பு சரியில்லை, நம்ம ஹெல்ப் பண்றோம், காசு மருந்து வாங்கி கொடுக்குறோம், அதெல்லாம் ஓகே. அவர் பிஸ்னஸ் பண்றாரு, எனக்கு காசு கொடுன்னு சொல்றாரு. அவர் பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிட்டாருன்னா பாபா சொல்றாரு, கிளாஸுக்கு வரும்போது அவர் உங்களை பார்க்க கஷ்டப்படுவார், உங்களை அவரை பார்க்க கஷ்டப்படுவாங்க. அப்புறம் போய் யோகா பண்ணி உட்கார்ந்தாக்கா பாபா வரமாட்டார், அவரு தான் வருவார் உங்களுக்கு முன்னாடி.
அப்போ வந்து நீங்க சகயோகம் பண்றேன்னு சொல்லி சகயோகம் பண்ண போய் யோகமே வராம போயிடும். பாபா சொல்றாரு, இப்ப என்னென்ன காரணம் கண்டுபிடிங்கன்ற பாபா. இன்னைக்கு என்ன காரணம்? எனக்கு யோகா வர்றது இல்லைன்னா பொறாமையா, வெறுப்பா, இல்லையா? இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு வச்சிட்டு இருக்கேனா, ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இல்லையா? நம்மளுடைய பலவீனங்களா என்ன வர்றதில்லை அப்படிங்கிறது பார்க்க சொல்றாப்பா. ஓம் சாந்தி பிரதர். ம். அப்பா சொல்றேன், எங்கட ராஜ்யம் தானே ஆரம்பத்துல இருந்து வந்தது. அது பிறகுதானே மற்ற மத ஸ்தாபகர்கள் வந்த பிறகுதானே மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் வந்தேன்னு சொல்றேன். ம். அப்ப கணக்கு ஆக்கள் வந்த பிறகுதான் அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள்னு சொல்றாரு அப்பா அன்றைக்கு. அதோட சொல்றாரு, எங்கட ராஜ்யம் ஆரம்பம் ஆகின்றது, உங்கள் ராஜ்யம் சத்தியோகத்தின் ஆரம்பத்திலேயே தொடங்குறேன்னு சொல்றேன். அப்ப சில பேருக்கு சத்தியோகம் இப்ப வந்தேன்னு தெரியாம இருக்குதுன்னு சொல்றாரு. அது மறைஞ்சு போய் துவாவரை வந்து வந்த பிறகுதான் அவர் எல்லாரும் ஞாபகம் இருக்கு, மற்றொன்னும் ஞாபகம் இல்லைன்னு சொல்றார். அதுக்காக இந்த நூல்களிலேயும் இல்லாத மாதிரி தான் அவர்கள் சொல்றார்கள். ஓம் சாந்தி. சத்தியுகத்துல பாத்தீங்கன்னா குறைவான பேர் தான் இருக்கு, 9 லட்சம் பேர். அப்பவே ராஜ்யம் இருக்கு. ஆனா இப்போ மத்த இங்க முதல்ல வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகும், நிறைய பேர் வந்த பிறகுதான் அவங்க ராஜ்யம் வருது. அதான் பாபா சொல்றாரு. நீங்க சகிச்சுக்கிறதுன்றது நம்ம பாத்தீங்கன்னா, இப்போ உலக ரீதியா சகிச்சுக்கிறதுன்னா ஒரு வேற வழி இல்லாம சகிச்சுக்கிறது. அது உள்ள ப்ரெஷர் தானே. பாபா இப்போ வந்து ஏன் சகிச்சுக்கணுன்றதுக்கான அதுக்கான லாஜிக்கு நம்ம கொடுத்துட்றாரு. அதுதான் இந்த சைக்கிளுடைய ராஜ்யம், ஒவ்வொருத்தருடைய பாட்டோட ராஜ்யம், ஒவ்வொருத்தருடைய கணக்கு வழக்கத்தை பத்தி கணக்கை வந்து நல்லபடியா முடிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாபா சொல்லிட்டு இதனால தான் நீ சகிச்சுக்கணும். நீ மகான் ஆத்மா, இந்த கல்ப விருட்சத்துக்கு நீ தான் வேர்ல உட்காந்துருக்க, முழு மரத்துக்கு நீ தான் சக்தி, தான் பூர்வஜி அப்படின்னு எத்தனை சுயமானம் கொடுக்குற. இதெல்லாம் கொடுத்த பிறகு தான் நீ வந்து சகிச்சுக்கணும் அப்படிங்கிற. அதனால இது ஈஸியா இருக்குங்க சகிச்சுக்கிறதுக்கு, இல்லையா? கொஞ்சம் மனசுல இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் விட்டுருவோம். ஆனால் உலக ரீதியில இந்த ஞானம் இல்லை இல்லை, அப்போ எப்படி சகிச்சுக்க முடியும் அவங்கனால? அதனால என்ன ஆகுது, ஒன்று ரியாக்ட் பண்ணிடுவாங்க ஏதாவது சொன்னா. இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வச்சு அதனால வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க. இது ரெண்டுமே பிரச்சனை. ஆனா நம்மளுது என்னன்னா, வரக்கூடிய நெகட்டிவை அதை வந்து பாசிட்டிவா மாத்துறது தான் இந்த ரீசைக்கிளிங். இது வந்து நம்ம கிட்ட இருக்க மெஷின், வேற யார்கிட்ட இல்லை. அதனாலதான் நமக்கு வந்து அது ஈஸியா இருக்கு. பாபா சும்மா சகிச்சுக்க சொல்லு. இன்னொன்று சகிச்சுக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுடைய சகிப்புத்தன்மை இன்க்ரீஸ் ஆகும், இல்லையா? ஆனா சகிச்சுக்க முடியாதவங்களுடைய சகிப்புத்தன்மை குறைய குறைய அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். ஏன்னா நாளைக்கு நம்ம கிட்ட ஏற்பட்ட பிரச்சனைக்கு விட சின்ன பிரச்சனை கூட ஏற்படலாம். அப்போ அவங்களுக்கு இந்த சகிப்புத்தன்மை இல்லாத பொழுது அவங்க உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய சகிப்புத்தன்மை அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா, இதுக்கு விட ஒரு பிரச்சனை வந்தா கூட நமது சகிப்பு சக்தி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சக்தி நீங்க பயன்படுத்த தான் அது வந்து கூடுமே தவிர்த்து, உங்களுக்கு வந்து பயன்படுத்தலைன்னா அது குறைஞ்சு போகும். இப்படிதான் உடம்பு சொல்றாங்க டாக்டர்ஸ், கையை காலெல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்க முடியும் ஹெல்த்தியா. பண்ணவே இல்லைன்னா அதோடைய சக்தி குறைஞ்சு போகும். அதே மாதிரிதான் இங்கேயும். அதனாலதான் பாபா சொல்றாரு, அது உனக்கு வந்து ஏன்னா இதுக்குதான் சகிப்புத்தன்மை என்பது, இல்லையா? ஞானத்துக்குரிய சகிப்புத்தன்மை. சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு, பிரம்மாவுடைய இரவு, பிரம்மாவுடைய பகல். அப்போ பிரம்மாவுடைய இரவு என்பது எது, பிரம்மாவுடைய பகல் என்றது என்ன? பிரம்மாவுடைய சோல், ஆத்மா கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், சத்யுகம் திரேத்தியாகத்தில் இருக்கும்போது அந்த ஆத்மா வெளிச்சத்தில் இருக்குது, எல்லாம் நிறைந்ததாக இருக்குது. அதே ஆத்மா
துவாபரிக கலியுகத்துல வரும்போது அது அறியாமை என்ற இருள்ல துக்கம், கஷ்டம், கவலை என்ற இருள்ல மூழ்கி இருக்கு இல்லையா? பாபா சொல்றாரு ஒரே சோல் தான். ஆனா ஏன் நாராயணன் சொல்லுன்னு சொல்லலாம் இல்ல? நாராயணனுடைய பகல் இரவுன்னு சொல்லலாமா? அப்படின்னா பாபா சொல்லக்கூடாதுன்ற. ஏன் சொல்லக்கூடாதுன்னா நாராயணனுக்கு இந்த இரவு பகலை பத்தி ஞானம் கிடையாது இல்லையா? அவர் எப்ப பிரம்மா ஆகுறாரோ அந்த ஆத்மாவுக்கு அப்பதான் முழு சக்கரத்தோட ஞானம் கிடைக்கும். அது வந்து நம்ம பகல்ல இருந்தோம், இப்ப நம்ம இரவுல இருக்கிறோம். அதனாலதான் பாபா சொல்றார் ஞானம், பக்தி, வைராக்கியம். அப்ப ஞானம் என்பது என்ன? சத்தியுக திரேதாகும். ஞானம் இருக்கானா இல்லை, ஆனா அந்த ஞானத்தினுடைய சொரூபங்களாக நம்ம வாழ்றோம். பாபா சொல்றார் அப்போ அங்க போய் இந்த ஞானம் எமர்ஜி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சைக்கிளை பத்தி இல்லை திரும்பி கழிவுக்கு வருவதுன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களா? 36 சாப்பாடை வச்சுட்டு நல்ல விதவிதமான சாப்பாடு எல்லாம் வச்சுட்டு சாப்பிடு, இன்னும் 2 மணி நேரத்தில் நீங்க வந்து ஆல் அவுட் ஆயிடுவேன்னா சாப்பிடுவானா? பாபா சொல்றாங்க தெரியாது உங்களுக்கு. ஆத்மா உணர்வு தான் இருக்குமே தவிர்த்து பாபாவை பத்தியோ இந்த சிருஷ்டி சக்கரத்தை பத்தி தெரியாது. தெரிஞ்சா துக்கப்படுவீங்க. இப்ப நாளைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம தொட்டுதான், ஏன் அடுத்த வினாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? வாழ்க்கை ருசிகரமா இருக்குமா? அதை இருக்கு. அதை நினைச்சே விட்டுருவோம் ஆத்மாவை. அதுதான். நன்றி பிரதர். இன்னொன்று சொல்லி இந்த பிரதர் மறந்துட்டேன். நான் ஆத்மான்னு நினைச்சு பரமாத்மாவை என்ன நினைவு செய்வீங்கன்றா தான் நீங்க இன்னும் கொஞ்சம் நல்ல உங்களோட பாவங்கள் அழியும் சொல்லியிருந்தாரு இல்லையா? அப்போதானே நீங்க பாபாவுக்கு உரியவர் ஆக முடியும். அப்போதானே உங்களுடைய லிங்க், உங்களுடைய ஸ்டேஷன் எடுக்கும். ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆனாதானே. நீங்க நினைக்கிறீங்க அங்கிருந்து வரணும்னு, இங்க என்னடானா நீங்க ஒரு ஃப்ரீக்வன்சில வச்சுட்டு இருந்தா எங்க போய் அந்த நிகழ்ச்சி கேட்கறது? பாபா கூட கனெக்ட் ஆகணும்னு என்ன பண்றோம்? கரெக்டா நம்பரை டயல் பண்ணும் தானே. நீங்க ஒருத்தர் கூப்பிடணும், உங்க மனைவியை பொண்ணை கூப்பிடணும்னு சொல்லி நீங்க ராங் நம்பரை டயல் பண்ணிட்டே இருந்தா எங்க போய் கனெக்ட் ஆகுது? கேட்டா என்ன பேசவே மாட்டேன்றாங்க, போன் எடுக்க மாட்டேன்றாங்க, அடிச்சா வந்து இன்னொருத்தன் எடுக்கிறான், இவங்க எங்க போனாங்கன்னு பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருந்தா வேலையாகுமா? ஏன் ஒழுங்கா நம்பரை கரெக்டா பாருன்றோம். சில நேரத்துல அப்படி. ம். பாபா சொல்லாரு ஆத்மான்னு சொன்னாதான் என்ன ஆக முடியும்? ஏன்னா உங்களுடைய ஃப்ரீக்வன்சி நம்பர் என்ன? பாபாவுடைய ஃப்ரீக்வன்சி நம்பர் என்ன? ஆமா, 0. வேற அது ரொம்ப கஷ்டமும் பட வேண்டியதில்லை நம்பரை டயல் பண்றதுக்கு. நிறைய நம்பரை கொடுத்துக்கிறாரு, ஒரே நம்பர் கொடுத்துக்கிறாரு. அது வந்து முட்டை, கோழி முட்டை வாங்கியிருக்கேன் தானே சின்னதுல, அது பழக்கம் இருக்குன்னு தானே நமக்கு. ஸ்கூல்ல போனா பெரிய முட்டையை போட்டு கொடுக்குறது யாராவது வாங்கியிருக்கீங்களா? பாபா சொல்லார் பூஜ்ஜியம், பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யம். பாட்டு இருக்குதுல்ல, ஒரு பூஜ்ஜியத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ராஜ்யம் இருக்கு பாருங்க. இங்க ஒரு ராஜ்யம் இருக்கு இந்த பூஜ்ஜியத்துக்குள்ளவே. அவருக்கு முழு ராஜ்யமே தெரியும். அவர் ஒரு பூஜ்ஜியத்துக்குள்ளே என்ன இருக்கு? ஒரு ராஜ்யமே இருக்கு. அதான் பாபா சொல்றாரு ஆத்மான்றதுதான் அடிப்படை அப்படிங்கிறார். ஆனா அது மறந்து போயிட்டோம் இல்லையா? யோகமே வரலன்னா ஈஸி. என்ன பண்ணணும்னா பாபா ஏதாவது பிரச்சனையை கொண்டு வான்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை வரும். வந்த பிறகு நீங்க தானா யோகா வரும். இது ஒரு யுக்தி தானே. இந்த மாதிரி யாராவது கேட்டிருக்கீங்களா பாபா கிட்ட? ஏன் பந்தனத்துல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை. பக்தியில அப்படிதான். அப்போ நமக்கு வந்து எந்த வகையான பந்தனம் இல்லை, ஃப்ரீயா இருக்கிறோம், நமக்கு யோகா வர்றது இல்லைன்னா இதுதான் காரணம். என்ன பிரச்சனை எதுவும் இல்லை. அதனால ஏதோ ஒன்று கொண்டு வா பாபா, கொண்டு வந்து எனக்கு அனுப்பு அப்படின்னா உடனே பாபா என்ன அது கொடுப்பாரு. வந்த பிறகு அப்போ நமக்கு தானா பாபா கிட்ட மைண்டு போகும். சொல்றாரு சில நேரத்துல குழந்தைகள் வந்து அழுவாங்களாமா, பாபா நான் என்ன பண்றது, இந்த மாதிரி இருக்குது இந்த இருக்குன்னு. பாபாவுக்கு உடனே கோபம் வந்துடுது. இவ்வளவு நாள் உனக்கு வந்து பாபா சொல்றாரு நீ வந்து குத்து சண்டையில் இருக்கிற இல்லையா? நீ வந்து குத்துச்சண்டை, பாபா பாபா சொல்றார் பாய் ஒரே குத்து விடுது அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க அப்படின்னு. அப்ப பாபா சொல்றாரு நீ வந்து என்கிட்ட வந்து நிக்கிறன்னா, அவர் சொல்றாரு நான் இவ்வளவு காலம் உனக்கு சண்டை போடுறதுக்கு மாயக்கிட்ட பயிற்சி கொடுத்து திரும்பி அதுகிட்ட அடி வாங்கிட்டு வந்து இங்க வந்து அழுந்துட்டு நிக்கிறேன்னு சொல்லி மாய் தன்னுடைய செக்ரட்டரியாமா சொல்றாரு, போ இன்னும் ஓங்கி ஒரு குத்து குத்து அதை அப்படின்னு திரும்பி அவருக்கு மாயக்கே சொல்லிடுவார்.
வாய் வந்து ஒரு அடி. பாபாக்கு என்னன்னா பாபா வெக்கப்படுறாராமா. என்னன்னு நான் இவ்வளவு நாள உனக்கு பண்ணி சொல்லி கொடுத்து ஃபீல்டுக்கு போயிட்டு ஒடியாடுற புறமுதுக காட்டி 4 குத்து குத்துனாள். ஆமா, பாபா கிட்ட சொல்லணும் நீங்க. ஏன் பாபா நான் நீ தான் கோவப்படக்கூடாது, அன்பு கடல்ன்ற, நான் சரியா செய்யலைன்னு ஏன் கோவப்படுற அப்படின்னு கேட்கணும். அப்படியாவது யோகா வரும்ல. அப்புறம் திரும்பி ஆயத்தை வெற்றி அடைஞ்சிருவீங்க. பாபா சொல்றாரு எப்படி உம், பிரச்சனைகள் வரும்போது பக்தியில அப்படித்தானே. கடவுளை வந்து என்ன பண்றோம், பிரச்சனைகள் வரும்போது தான் நினைக்கிறோம் இல்லையா? இல்லைன்னா எங்க நினைக்கிறோம். உம். அதனால வந்து பாபா சொல்றார், ராஜா ஆகனா பிரஜைகளை உருவாக்கணும்ன்றாரு பாபா இல்லையா? லக்ஷ்மி நாராயணன்றது யாரு? இதுதான் அவங்களுடைய எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட். அவங்க சும்மா வந்து ராஜாவாகல இல்லையா? அவங்க நிறைய யோகா பண்ணியிருக்காங்க, நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து என்ன இருக்கிறாங்க, ராஜா இருக்கு. அதனால பாபா சொல்றாரு, நான் வந்து என்ன பண்றது கிடையாது, ரிலீஜியோ பொலிட்டிஷியன் பொலிட்டிக்கல்ன்றார். ஆன்மீகமும் இல்லையா, அரசியலும் ஒன்றாக அவர் நிறுவனம் பண்றார் இல்லையா? இப்போ உங்களது வந்து இங்க என்ன, அது எலெக்ஷன் கிடையாது, இது வந்து செலெக்ஷன். படிச்சு தான் அவங்க அடைகிறாங்க அவங்க இல்லையா? அதனால மற்றவர்கள் போல இந்த பதவி என்பது கிடைக்கவில்லை. இதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, முயற்சி என்பது தேவைப்படுகிறது. அவ சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஜானி ஜானன்னார், உங்க மனசுல இருக்கிறது என்னன்னு நான் சொல்றதுக்கு வரல. இந்த உலகத்துல என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் எனக்கு சொல்றது என்னுடைய வேலை இல்லை இல்லையா? இதெல்லாம் பிரம்ம பாபா தான் சொல்றார். பிரம்ம பாபா தன்னுடைய அனுபவங்கள்ல வர்ற ஒரு விஷயங்களை பாபா சொல்றாரு இல்லையா? சிவபாபாவுக்கு அதெல்லாம் தெரியணும்னு அவசியமும் இல்லை. அவருடைய பார்ட் என்ன, அப்படியே ஆத்மாக்குள்ள பார்ட் இருக்கோ அவருக்கு அந்த பார்ட் இல்லையா? இந்த முழு உலகத்துடைய ரகசியத்தை சொல்லி கொடுக்கறது அவருடைய. அதனாலதான் அவர் எல்லாம் தெரிஞ்சவர்னு சொல்றோமே தவிர்த்து, கடவுளுக்கு எல்லாமே தெரியும், கடவுளுக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு தெரியாது. அவர் இயற்கையை பார்த்து அதிசயம் பண்றாரு. இது என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிறாரு. அவருக்கு தெரியும்னு அவருக்கு தெரியும். ஓகே. ஓம் சாந்தி.